ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுக்கு மல்லி காப்பி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சுக்கு கொஞ்சமாக நசிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகம், மிளகு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, தனியா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பாலை கொதிக்கிட்டோன்னு இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 2 ஸ்பூனு பனங்கற்கண்டு தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஸ்பூன் பனங்கற்கண்டு தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டைஜஷனுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இம்யூனிட்டி நல்லா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா தெம்பாக இருக்கும். இதை குடிச்சிங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது அடிக்கடிக்கு இந்த சுக்குமல்லி காப்பியை குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜீரணாகவும் நல்லா இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா இதுவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே குடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.